ஹாய் மக்களே, மகாநதி சீரியல் பற்றின பேட் நியூஸ் அண்ட் அதோட நெகட்டிவ்ஸ் தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ மகாநதி சீரியலோட தீவிர வெறித்தனமான ஃபேன்ஸ் யாராச்சும் வந்து பார்த்தீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து பார்க்காதீங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தப்பு தப்பாக வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. அதுக்குன்ட்டு நான் வந்து உண்மையை வந்து சொல்லாத இருக்க முடியாது. ஸோ மற்ற சேனல் மாதிரி நான் வந்து எப்படி இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசிட்டு காசுக்காக வந்து அந்த ஸ்டோரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க மாட்டேன். உண்மை எதுவோ அதை வந்து உறக்க பேசுகிறது தான் நம்மளுடைய சேனல். அதே மாதிரி நான் டாபிக் போகிறதுக்குள்ளே வந்து நான் லட்சுமி பிரியா அண்ட் விஜய் 2 பேரோட நான் தீவிர ஃபேன். 2 பேருமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள நான் எந்த குறையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல போகிறதில்ல. ஸோ கதைக்கு வருவோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து மகாநதி சீரியல்லையே வந்து அதனால தான் வந்து டைரக்டர் வந்து ப்ரோமோலியே வச்சாரா என்னன்ட்டு தெரியல. கரை சேருமா இந்த நதி அப்படின்னு சொல்லி. ஆனால் கரை சேர்றது வந்து கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோணுது. ஏன்னா போகிற போக்க இந்த கதைக்களமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாதங்களாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னாவே கொஞ்சம் கதைக்களம் வந்து டல் அடிச்சிட்டு இருந்தது. வர வர பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கதைக்களம் வந்து பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப ஒரு எரிச்சலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறது மற்ற பாக்கியலட்சுமியை கூட தாங்கிக்கலாம் போல. பட் மகாநதி சீரியலோட கதைக்களம் உண்மையாவே சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சல் ஊட்டுது. அதனால தான் அந்த ஹேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்றதுலேயும் ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம விஜயோட ஆக்டிங் ஆகட்டும், லட்சுமி பிரியாவோட ஆக்டிங் ஆகட்டும், அவங்களெல்லாம் வந்து 0% கூட யாரையுமே வந்து குறை சொல்ல முடியாது. அவங்களோட நடிப்பை வந்து 100க்கு 200% வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள எந்த குறையுமே சொல்ல முடியாது. அவங்க மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஸோ கதைக்களத்தில் தான் மிஸ்டேக்கு. இதை எழுதின அந்த டைரக்டர் மேலே தான் வந்து மிஸ்டேக்கு. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கொண்டுட்டு போயிருக்கணும். எனக்கெல்லாம் எப்போ பிடிக்காத போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாவே விஜய் காவேரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக லவ்வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்க வேலை அந்த ஒரு சண்டை அந்த ஒரு ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகாத மாதிரியே தான் போயிட்டு இருந்தது. அப்படி போயிட்டு இருந்த வேலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து கன்சீவ் ஆகினாங்க, ப்ரெக்னென்ட் ஆகினாங்க. ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு செம்ம மைண்ட் அப்செட்டு, செம்ம எரிச்சலாயிருச்சு. என்னடா இது கதை இது, எப்பரா இது இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து லவ்வே வந்து பார்த்தேன் அப்படின்னா சொல்லலை, இன்னும் அதையே வந்து ரிவீல் பண்ணல. ஸோ அதுக்குள்ளே கன்சீவா அப்படிங்கும்போது லவ்வே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கல, ஷேர் பண்ணிக்கல. அப்படிங்கும்போது கன்சீவ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒத்துக்கவே முடியாத, ஏற்றுக்கவே முடியாத ஒன்று. ஸோ அங்கவே எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெண்ணிலாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டுட்டு வந்தது. இவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே கொண்டுட்டு வந்து அப்படி ஒரு இழுபறி போயிருந்துச்சுன்னா அப்போ வெண்ணிலா வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருந்தா கூட பரவாயில்ல. பட் ஆஃப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கன்சீவ் இருக்காங்க அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வெண்ணிலாவை திரும்ப கொண்டுட்டு வந்து திரும்ப விஜயை கல்யாணம் பண்ணுறது மாதிரியான சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே என எரிச்சல் ஊட்டுது. நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து இதனால தான் பார்க்காத போனதும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் யங்ஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க லவ்க்காக. பட் அவங்களுக்குமே இந்த அந்த மேரேஜ் ட்ராக் வெண்ணிலாவோட அந்த மேரேஜ் ட்ராக்கு வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் அது ரொம்பவே எரிச்சலாகி அதுக்கப்புறம் இன்னும் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் டைமிங்கும் மாற்றினாங்க. டிஆர்பி ரேட்டிங்லேயுமே ரொம்ப வந்து கம்மியாக போனதுனால டைமிங் வந்து மாற்றி பார்த்தாங்க. 7:30 அப்படிங்கிறது 7:30 அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ப்ரைம் டைம். பட் அப்படி மாற்றின அந்த ஒரு வாரத்தில் தான் வந்து ஓரளவுக்கு நல்ல டிஆர்பி வந்து வந்தது. அதுவும் ரொம்ப ஹைக்காலாம் வரல, ஒரு மீடியம் லெவல் டிஆர்பி வந்து வந்தது. பட் இந்த வார டிஆர்பியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிருச்சு. ஆவரேஜாக 5 சில்ட்ரை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியிருந்தாங்க. இது ரொம்பவே வந்து கம்மி இந்த ப்ரைம் டைமுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து சீரியலுக்காக இல்லை, அந்த டைமுக்காக வந்தது. நீங்கள் எந்த ஒரு சேனலும் ஆகட்டும் இங்கே எடுத்துக்கோங்க, அதில் வந்து அந்த டைமிங்கை பொறுத்து தான் வந்து டிஆர்பி ரேட்டிங் வருது. ப்ளஸ் அதோட கதையும் இன்னும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதனால் ரெண்டும் சேர்ந்து தான் அந்த டிஆர்பி ரேட்டிங்கையே ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படுத்தும். இந்த 7:30 அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு முக்கியமான ஒரு நல்ல டைம் அதிகம் பார்க்கறது. பட் அந்த டைமில் டெலிகாஸ்ட் ஆகியுமே மகாநதி சீரியலுக்கு வந்து டிஆர்பி ரேட்டிங் வந்து கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கதைக்களம் தான். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதைக்களம் தான், வேறு ஒன்றுமே இல்லை. என்னதான் டைரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுறாருன்னே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல.
எவ்வளோ நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்கெல்லாம் வச்சு கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டான ஒரு கதைக்களத்துல கொண்டுட்டு போகல அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்தாவும் நிறைய பேரோட கருத்தாவும் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிவின் ஆகட்டும், இந்த குமரன் ஆகட்டும், எல்லாமே நல்ல நல்ல ஆக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. நிவின்லாம் வந்து எப்படி பயன்படுத்தலாம் அவர்லாம் வச்சு. அதெல்லாம் ரொம்ப எல்லாமே நிவின் கேரக்டர் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நிறைய கேரக்டர் வந்து விஜய் காவேரியோட கேரக்டரையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டம்மி பண்ணிட்டாங்க. அப்படிதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிடிக்காத மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ஆக்டிங்லாம் வந்து பக்காவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. டைரக்டர் என்ன சொல்றாரோ வந்து அதன் தானே இவங்க வந்து நடிக்க முடியும். ஸோ கதைக்களம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து நாளுக்கு நாள் வந்து மோசமா போயிட்டு இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி ரேட்டிங்கும் வந்து கம்மியா இருக்கு. மக்களோட ஃபேன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா ஃபேன்ஸ் அப்படின்னா அதை பார்க்குறவங்களோட இதுவும் வந்து குறையிறதுனால இது வந்து சீக்கிரமா முடியறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா டைமிங் சேஞ்ச் பண்ணி இதே டிஆர்பி ரேட்டிங் வந்து ரொம்ப கம்மியா வந்துட்டு இருந்தா வந்து சேனல் வந்து முடிச்சிருவாங்க, அப்படி சீரியல் வந்து முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலா வந்து உண்மைதான். அதுவும் இல்லாம இதுக்கு மேல வந்து கதைக்களத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எப்படி எடுத்துட்டு போவாங்க அப்படின்ட்டு தெரியல. ஏன் அப்படின்னா ரொம்ப நாளா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது அரைச்ச மாவியே தான் வந்த ஒரு இதே தான் வந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. புதுசா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ட்விஸ்டடா ஒரு எதுவுமே இல்லாத மாதிரி வந்து இதான் இருக்கு. எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஐயனார் துணை சீரியல்லாம் பாருங்க, எவ்வளோ இது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சூப்பராக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக. அதே மாதிரி பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 ஆகட்டும், அதில் பாருங்க எல்லாமே அவங்களோட எல்லா ரோலுமே வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டருமே பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல ஒவ்வொருத்தங்களோட கேரக்டருமே வந்து சூப்பராக அவங்க வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. பார்க்கறதுக்கும் ரொம்பவே அது இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து மகாநதி சீரியல்ல வந்து ஒரே ட்ராக்ல ஒரே அந்த போரிங்லயே வந்து போற மாதிரியே இருக்கு. ஸோ இதனால வந்து கூடிய சீக்கிரமா வந்து இந்த சீரியல் வந்து முடியறதுக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதான் தோணுது. ஏன் அப்படின்னா இதுக்கு மேல கதையும் பெருசா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. இதுல கதைக்களத்தையும் இந்த டைரக்டர் வந்து மாத்துற மாதிரியும் இல்லை. ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாநதிக்கு சீரியலுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தாங்க. பட் வர 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 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து குறைஞ்சிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து மெயினாக கதைக்களம் தான். இதையும் கேட்டுட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே இப்போ வந்து என்ன சொல்கிறது, வீக்காவோட ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் வந்து 1000 சொல்லுவீங்க, உங்கள் பேச்செல்லாம் வந்து யாருமே வந்து கேட்க போகிறதில்ல. எனக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு விஜய் காவேரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆக்டிங்லாம் நான் வந்து எந்த குறையுமே வந்து சொல்ல மாட்டேன். அதுவும் இல்லாமல் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் பாருங்களேன், அவங்கள 2 பேரை பற்றியும் நான் இந்த வீடியோவில் வந்து எந்த ஒரு நெகட்டிவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லவே இல்லை. பட் அப்படி இருந்தாலுமே சில தற்குறிகள் வந்து கீழே பாருங்கள் அப்படின்னா என்னென்ன கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ மக்களே வந்து நான் சொன்னது வந்து கரெக்டாக இல்லை ஃபால்ஸா ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். உண்மையாலுமே மகாநதி சீரியல் வந்து போர் அடிக்குதா, இல்லை உங்களுக்கெல்லாம் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.